ஹாய் காய்ஸ். ஆங்கில இலக்கியத்தில் மிக முக்கியமான எழுத்தாளர்களில் ஒருத்தரான ஷேக்ஸ்பியரோட தத்துவங்களை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் வீடியோ பிடிச்சவங்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷேக்ஸ்பியரின் தத்துவங்கள். செங்குத்தான மலைகளில் ஏற முதலில் மெதுவாக நடக்க வேண்டும். வலுவான காரணங்கள் வலுவான செயல்களை செய்கின்றன. அனைவரையும் நேசியுங்கள். ஒரு சிலரை நம்புங்கள். யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள். நீ செல்லும் பாதையை சரியாக தேர்ந்தெடு. பிறகு அந்த பாதையில் உன் பயணத்தை தொடங்கு. மனிதனின் தீய குணங்களை பித்தளை தட்டில் பொறிக்கிறோம். அவர்களின் நற்குணங்களை ஓடும் தண்ணீரில் எழுதுகிறோம். உன்னை தவிர வேறு யாரையும் கண்டு நீ எச்சரிக்கையாக இருக்க தேவையில்லை. தைரியம் எண்ணற்ற எதிரிகளை வென்றுவிடும். எனவே தைரியம் நம்முடைய நெருங்கிய நண்பனாக இருக்கட்டும். எவர் பேசுவதையும் கேட்டுக்கொள், ஆனால் சிலரிடமே பேச்சு கொடு. எவர் துன்பத்தையும் தெரிந்து கொள், ஆனால் உன் கருத்தை கூறிவிடாதே. கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் எதிர்காலம் இன்றைய தேர்வுகளால் வடிவமைக்கப்படுகிறது. நல்லது கெட்டது என்று எதுவும் இல்லை, ஆனால் சிந்தனை அதை அவ்வாறு உருவாக்குகிறது. உன்னுடைய நன்மையின் மிகுதி கெட்டதாக மாறுகிறது. வாழ்க்கை குறுகியதாக இருக்கட்டும், இல்லையெனில் அவமானம் மிக நீண்டதாக இருக்கும். ஒரு நிமிடம் தாமதமாக வருவதை விட 3 மணி நேரம் சீக்கிரமாக வருவது நல்லது. வாழ்க்கையின் நோக்கம் உங்கள் பரிசை கண்டுபிடிப்பது. வாழ்க்கையின் வேலை அதை வளர்ப்பது. வாழ்க்கையின் அர்த்தம் உங்கள் பரிசை மற்றவர்களுக்கு கொடுப்பது. மனதிலே திருப்தி ஏற்பட்டிருந்தால் வாழ்வில் வறுமை வந்தாலும் அது வறுமையாக தெரியாது. மற்றவர்களின் உணர்வுகளுடன் ஒருபோதும் விளையாடாதீர்கள், ஏனெனில் நீங்கள் விளையாட்டில் வெல்லலாம். ஆனால் ஆபத்து என்னவென்றால் நீங்கள் நிச்சயமாக அந்த நபரை உங்கள் வாழ்நாள் முழுவதும் இழப்பீர்கள். பேசிய சொற்களை திரும்ப பெற முடியாது. எனவே நீங்கள் பேசுவதற்கு முன் 2 முறை சிந்தியுங்கள். கடவுள் நமக்கு ஒரு முகத்தை கொடுத்திருக்கிறார், ஆனால் சில நேரங்களில் நாமாகவே இன்னொரு முகத்தை உருவாக்குகிறோம். காலத்தில் செய்வதை தள்ளிப்போட வேண்டாம். தாமதத்தால் தீய முடிவுகள் ஏற்படும். துன்பத்தால் தாக்குண்ட போது உயர்வு மேலும் உயரும் என்ற உண்மையை அறிந்தேன். இதுவே துன்பம் எனக்கு இழைத்த நன்மை. வாழ்க்கை ஓர் ஆடை. அதில் 2 வகை நூல்கள் எப்போதும் இருக்கும். ஒன்று நன்மை, இன்னொன்று தீமை. உன்னை சூழ்ந்துள்ள அனைத்தும் நீ உடைந்து போய் விடுவதை கட்டாயப்படுத்தினாலும் வலிமையாக இரு. வெற்றி பெற 3 வழிகள். 1. மற்றவர்களை விட அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள். 2. மற்றவர்களை விட அதிகமாக பணியாற்றுங்கள். 3. மற்றவர்களை விட குறைவாக எதிர்பாருங்கள்.